வெப் டெவலப்மெண்ட்ல நம்ம எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக். எல்லாத்துலயுமே டிவ் டேக் யூஸ் பண்றது. டிவ் டேக் அண்ட் செக்ஷன் டேக் ரெண்டும் சேம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அது என்ன டிஃபரன்ஸ்னு இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிவ் டேக் பத்தி பார்ப்போம். டிவ் டேக்னு சொன்னாலே டிவிஷன்னு அர்த்தம். இதுக்கு எந்த ஒரு சிமெண்டிக் மீனிங்கும் இல்ல. அதாவது இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு ப்ரௌசருக்கு இது சொல்லாது. நீங்க ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போறீங்க, இல்ல கொஞ்சம் எலமெண்ட்ஸை குரூப் பண்ண போறீங்கன்னா, அப்போ நீங்க டிவ் டேக் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஜெனரிக் கண்டெய்னர் மட்டும்தான். ஆனா செக்ஷன் டேக் அப்படி இல்ல. இது ஒரு சிமெண்டிக் எலமெண்ட். வெப்சைட்ல ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் இல்ல லாஜிக்கல் பார்ட்டை டிஃபைன் பண்ண தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வெப்சைட்ல அபவுட் அஸ், சர்வீசஸ், கான்டாக்ட்னு அழகழகா பிரிச்சு வச்சிருப்பீங்களே, அது ஒவ்வொன்றும் ஒரு செக்ஷன் டேக். ப்ரௌசருக்கு இது புரியும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஜஸ்ட் ஸ்டைல் பண்ண, ரேப் பண்ண, இல்லை அலைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் டிவ் டேக் யூஸ் பண்ணுங்க. கண்டென்ட்டுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுதுன்னா செக்ஷன் டேக் யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துலேயுமே டிவ் டேக் போட்டு ப்ரௌசருக்கு உங்கள் வெப்சைட் லாஜிக் புரியாது. கரெக்டான டேகை யூஸ் பண்ணி கோட் பண்ணாதான் நீங்கள் ஒரு ப்ரோ டெவலப்பர். இதே மாதிரி டெய்லி கோடிங் டிப்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கோடிங்கை ஃபாலோ பண்ணுங்கள்.